விபத்து நடந்த போது மணி என்ன இருக்கும்? 4 மணி இருக்கு. அது விபத்தில் இன்ஸ்பெக்டர் கொலை. தண்ணியில மூடிக்கிட்டு இருந்த காப்பாத்தாம கல்லு மாறு போட்ல உட்கார்ந்திருந்தாரு இவர். இங்க ஏன் சார் அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணவே இல்ல? எப்படி முடியும் இன்ஸ்பெக்டர்? நீச்சல் தெரியாத. அவருக்கு நீச்சல் தெரியும். சத்தியமா தெரியாது இன்ஸ்பெக்டர். நீச்சல் மட்டும் தெரிஞ்சிருந்தா என் 4 நண்பர் காப்பாற்ற இருந்திருப்பேன். தலைய பிச்சுக்கிட்ட போம் கத்துன. வேற என்ன செய்ய முடியும் இன்ஸ்பெக்டர்? என்னால நடிப்பு. முதல்ல அவனை கைது பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். அவன் பெரிய கொலைகாரன். இன்ஸ்பெக்டர், தண்ணியில தள்ளிவிட்டு அது கொலை. மூலிகைவனை காப்பாத்த கையால் ஆகல என்ன அது குத்தமா இன்ஸ்பெக்டர்? நீங்களே சொல்லுங்க. எதுக்கும் மேல விசாரிக்கணும். ஸ்டேஷன் போலாம் வாங்க. அதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துடும். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். நீயா? எதுக்காக வந்த? நான் தான் சாட்சி. இல்ல, நான் கொலை செய்யல. பயப்படுற பாத்தியா? நான் வெறும் சாட்சி இல்ல, மனசாட்சி. இப்ப புரியுதா? உனக்கு என்ன மேடம்? போயிடுங்க இருந்த. இனிமேதான் என் வேலையே ஆரம்பண்டா தம்பி. என்ன செய்வ? செஞ்ச பாவம் என்ன செய்யும் சொல்லு? பின்னாலேயே துரத்தும். நானும் இனிமே உன்னை பின்னாலேயே துரத்த போறேன்டா தம்பி. டேய் படுபாவி, 3வது முடிச்சும் போட வச்சிட்டியடாப்பா. இனிமே உன்னை நிம்மதியா விடவே மாட்டேன். துரத்தி துரத்தி உன்னை கொல்லுவேன். ஏய், நீ என்ன பிளாக்மெயில் பண்ற? யாருன்னு கேட்டா ஏதேதோ சொல்ற. போயிடு. ஏய், என் பின்னாலே வந்த உன்னை என்ன செய்யும் பாரு. நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. யூ கான்ட் கில் மீ. என்ன கொல்லணும்னா நீ தற்கொலை பண்ணிக்கணும். பிகாஸ் ஐ ஆம் யுவர் கான்ஷியன்ஸ். செல்வேக்கா, செல்வேக்கா, நீனக்கா ஏன் மாடற? நீ ஊருக்கு போயிருந்தப்போ சுபத்ரா அக்காவுக்கு என்னாச்சு? சுபத்ரா அக்காவுக்கு ஷூட்டிங் போது தீ விபத்து ஏற்பட்டு மேலதான் இருக்காங்க. வா செல்வி வா. என் முகத்தை டாக்டரால காப்பாற்ற முடியல, ஆனா உயிரை காப்பாத்திட்டாரே, அதுக்காக சந்தோஷப்படு. என்கிட்ட வேறு புடவை கிடையாது. இந்த புடவைக்கு என்ன தருவேன்? ஒரே விலைதாம்மா, 22 ரூபாய். பட்டு புடவை போடுறேன், என்ன இப்ப 22 ரூபாய் சொல்றேன்? அதுக்கு மேல வராதுமா. ஏன் போறாத காலம் புடவை விலைக்கு போடுறேன், போட்டு கொடுப்பா. சரிம்மா, 25 ரூபாய்க்கு மேல ஒரு தம்படி கூட வராது. என்ன சொல்றீங்க? மேல 5 ரூபாய் போட்டு கொடுப்பா. வராதுமா. என்னக்கா இது? பட்டுப்புடவை ஏன் விலைக்கு போடுற? உனக்கு இருக்கிறதே ஒண்ணு, கருகி போன மூஞ்சுக்கு காஞ்சிபுரம் பட்டதுக்கு. இப்ப எல்லாம் யாருமே என்ன வேலை கூப்பிடுது இல்லம்மா. வீட்டுல ஒலை குதிக்க வேண்டாமா?
இதுதான் நம்ம வீட்டு நிலைமையா? சரி, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? உங்ககிட்ட என்னத்த சொல்ல சொல்றேன்? நீ ஒரு குழந்தை. செல்வி, என்ன இதெல்லாம்? இந்த புஸ்தகத்தை எல்லாம் எடை கொடுப்பா. படிக்கிற புஸ்தகத்தை எல்லாம் விலைக்கு போட்டா என்ன அர்த்தம்? இனிமே நான் குழந்தை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா உலை கொதிக்கணும்னா நான் உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிக்கணும். செல்வி, ஏன் இந்த போட்டோவை கட் பண்ணிட்டு இருக்க? ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், கூடவே போட்டோவும் வேணுமா? என்கிட்ட இருக்கிற ஒரே போட்டோல இருந்து என்ன மட்டும் விட்டு அனுப்ப போறேன். போட்டோ எதுக்கு? அப்படி என்ன வேலை? நல்ல கௌரவமான வேலைதான். இந்த வேலையாவது கிடைக்கட்டுமா? நிச்சயம் கிடைச்சிடும் நினைக்கிறேன். முன் அனுபவம் இருக்கான்னு கேட்காத ஒரே வேலை. அப்படின்னா மணமகள் தேவை. 46 வயதான எஸ்டேட் முதலாளிக்கு அழகும் குணமும் கொண்ட ஒரு மணமகள் தேவை. தபால் பெட்டி 4678. செல்வி, எப்பாடு பட்டாவது இனிமே உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையக்கா. அதுக்காக கிழவனுக்கு போய் வாழ்க்கப்பட போறியா? 3 குழந்தைங்க, 46 வயசு. எனக்கு பரவாயில்லக்கா. அசட்டுத்தனமா பேசிக்காதே. அக்கா, கஷ்டங்களை எதிர்த்து நிற்க பெண்கள் கத்துக்கணும். இல்லைன்னா வளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். நீ தானே சொல்ற? மிஸ்டர் சாரி, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? நீங்க கொடுத்த மேட்ரிமோனியல் விளம்பரத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. யாரை கேட்டு விளம்பரம் கொடுத்தீங்க? பொண்ணை கேட்டா வேண்டாம், நானே தான் கொடுத்தேன். ஏண்டா இப்போ ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? உனக்கு என்ன வயசு இருக்கும்? 46 இருக்குமா? சரி சரி, 47. இந்த வயசுல 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது. 47 வயசானாலும் பரவாயில்ல, நல்ல செகுத்தியான விடோயர் கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கு எத்தனை குமரிகள் ரெடியா இருக்கா பாத்தியா? அதுதான் இந்தியன் எக்கனாமிக்ஸ். சரி, இப்போ உன்னை விட்டு தள்ளு. குழந்தை நினைச்சு பாத்தியா? அவளை கவனிச்சுக்க யார் இருக்கா? பணத்தை கொடுத்தா 1000 வந்துட்டு போறான். ஆயா எல்லாம் அம்மா ஆயிட முடியுமாடா? அபிஷ்டு. இப்போ என் பேர் என்ன சொல்லு பாப்போம். பேர் என்ன சொல்லு பாப்போம். திருட்டுதம் சாரி. சரி, திருட்டுதம் சாரிதான்பா. திருட்டு தம் அடிச்சுட்டு பறக்க பறக்க வாயால் மீண்டு வீட்டுக்கு போறீங்க. ஏன்? பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு. பயம் இருக்கு, ஆனா பயம் 1/4 பங்கு, மரியாதை 3/4 பங்கு. இந்த மாதிரி இல்லறத்துலதான் ஒரு திருளே இருக்குடா பைத்தாரா. இத பாரு, இதுல உனக்கு எந்த பொண்ணை பிடிக்கணும் அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து நிறுத்துறேன். அடம் பிடிக்காதரா. உன் குழந்தை நினைச்சா மனசை மாத்திக்கோ. ஏய் பசங்களா, கேட்டியோ இல்லையோ? பிளீஸ் பிளீஸ், சரின்னு சொல்லுப்பா, சரின்னு சொல்லு. மனைவி இல்லாத வீடு மதில் சுவர் இல்லாத வீடு மாதிரி. இட் ஹாஸ் நெய்தர் பியூட்டி நார் சேஃப்டி. கல்யாணம் பண்ணிக்க போற பெரியவருக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவருக்கு நெருங்கிய நண்பர், அவ்வளவுதான். பெரியவர் என்ன பெரியவர்? கிழவன் சொல்லு. ஆனா நல்லவர் அம்மா. ஒரு சின்ன பொண்ணு இப்படிப்பட்ட பொருத்தமில்லாத கல்யாணத்துக்கு ஏன் சம்மதிக்கணும்னு காரணத்தை நேரில் தெரிஞ்சுக்கிட்டு வரத்தான் நினைச்சிருக்கேன். வறுமைதான் காரணம். ரொம்ப சிம்பிள். நீ படிச்ச பொண்ணா இருக்க, உனக்கு ஏதாவது உத்தியோகம் கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்றேன். நீங்களாவது புத்தி சொல்லுங்க சார், இந்த கிழட்டு மாப்பிள்ளை வேண்டான்னு. சார், இந்த கல்யாணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தோ இல்லையோ ஒரு கௌரவத்தை கொடுக்கும், எதிர்கால பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா என்னோடவே எங்க அக்கா தங்கிருக்க அனுமதி வாங்கி கொடுங்க போதும். எதுவா இருந்தாலும் சரி, என் நண்பரை சந்திச்ச அப்புறம் நீ ஒரு முடிவுக்கு வா.
இதுல விலாசமும் வழிச்செலவுக்கு பணமும் இருக்கு. உங்க சௌகரியம் போல புறப்பட்டு வாங்க. 2 பேரும் தான்.